செல்வமுத்துக்குமரா போற்றி போற்றி. அன்பார்ந்த ஜோதிட அன்பர்களே, நாம் வைகாசி மாத ராசி பலன்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே ரிஷபராசிக்கான வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாமா? ரிஷபராசி நேயர்களே, பராப வருடம் வைகாசி மாத கிரகங்களை ஆராயும் போது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். அவரோடு புதன், சூரியன் ஆகிய கிரகங்களும் இணைந்துள்ளன. எனவே புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் உருவாகிறது. இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உள்ளத்தில் நினைத்ததை உடனுக்குடன் செய்து முடிக்கும் ஆற்றல் பிறக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த காரியங்கள் அனைத்தும் நடைபெறும் நேரம் இது. வைகாசி 1ஆம் தேதி அன்று மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்திற்கு வரும்போது தனவரவு தாராளமாக இருக்கும். எதிர்பார்த்தபடி இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். தலைமை பதவிகள் தானாக வந்து சேரும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்கள் நடைபெறும் சுப நிகழ்வுகள் இப்போது நடைபெறும். வைகாசி 12ஆம் தேதி அன்று சொந்த வீடான மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். தனாதிபதியான புதன் தனஸ்தானத்திற்கு வரும்போது தனவரவு அதிகமாகும். குடும்பத்தில் குதூகலம் தரும் சம்பவங்கள் நடக்கும். வியாபாரம் வெற்றி நடைபெறும். உத்தியோகத்தில் ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி வரலாம். வைகாசி 26ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் இணை பெறுகிறார். அங்கு குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். இந்த முரண்பாடான கிரக சேர்க்கை உங்களை பொறுத்தவரை நன்மையாகவே இருக்கும். திடீரென நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். வியாபாரம் வெற்றி நடைபோடும். கிளை தொழில் செய்யும் லாபம் வாய்ப்பும் புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளால் நன்மை உண்டு. கலைஞர்களுக்கு எடுத்த முயற்சியில் வெற்றி கிட்டும். மாணவ மாணவியருக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பம் அகலும். பெண்களுக்கு விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டு. குடும்ப முன்னேற்றம் உண்டு. வாகன யோகம் உண்டு. சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்கள் இப்போது நடைபெறும். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும். இந்த மாதம் சூரிய வழிபாடு சுகத்தை தரும். மகேஷ் தருவண்ணம் நீலம். வாழ்க வளமுடன். ஓம் சிவாய நமச்சிவாய.